Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 15 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஏறன போன பாட்ல கோர்ட்ல வச்சு நல்லா கும்முன்னு கும்மி கடைசியில ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல ஒரு அபிஷியல் மெம்பராவே சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பையன் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாச்சும் அவனை வச்சு சின்ன தப்பு எசக பொசகா நடந்துச்சுன்னா அவனை படுக போட்டு பாடைய கட்டிடுவானுங்க. இப்ப இவங்க மொத்த டீமுமே இதுக்கு முன்னாடி சர்வே காப்ஸுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதை இப்ப யூஸ் பண்றது இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த இடம் ஒரு பழைய கேசலா இருந்துச்சு. செவுரு ஆறு அது இதுன்னு எல்லா இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்ததுனால சர்வே காப்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அதுவும் இல்லாம தான் இவங்க கைக்கு வருது. அந்த இடத்துல இவனை வச்சுக்கிட்டா எந்த ஒரு பஞ்சாயத்தும் மக்களுக்கு வராதுன்னு சொல்லி தான் அங்க கூட்டு போறாங்க. ஏன்னா மக்கள் இவனை பார்த்து பயப்படுறாங்கல்ல. நம்ம பயலுக்கு லெவிய பார்த்து தான் லைட்டா பீதி. எப்ப என்ன பண்ணுவான்னே சொல்ல முடியல. இவ்வளவு நேரம் இந்த கதையெல்லாம் இந்த போசட்டுங்கிறதான் சொல்லிட்டு இருந்திருப்பான். அவன் பக்கத்துல வந்துட்டு, கண்ணா நீ டைட்டனா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. யாரா இருந்தாலும் சரி சம்பவம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னால நம்பவே முடியலப்பா, கேப்டன் லெவி உன் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாருன்னு அப்படி பில்டப்போட பேசிட்டு இருக்கும் போது குதிரை அங்க இருக்க கல்லுல மிதிச்சு லைட்டா ஜர்க்கு கொடுக்குமா. இவன் நாக்கு வெளியில வந்து டக்குன்னு அதை கடிச்சிருவான். அப்புறம் என்ன ரத்த திரிக்க கத்தருவான். குதிரையில போகும்போது நாக்க கடிக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா அந்த குதிரை ஓடிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, நடந்து போயிட்டு இருக்க குதிரையில ஏன் அப்படி கடி வாங்கினு கேட்டா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆமா. நான் பண்ண பில்டப்ல அந்த புதுப்பை அப்படியே மிரண்டுட்டான்ல அப்படின்ட்டு பில்டப் பண்ணுவான். பெட்ராங்கிறவ கழுவி ஊத்துவா. அவளுமே இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல ஒரு ஆள் தான். நீ எப்படியும் பேசின பேச்சுக்கே அவன் உன்னைய பைத்தியம்னே கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். நீ இப்படி மட்டும் பில்டப் பண்ணி அசிங்கப்படாதேம்பா. அதெல்லாம் இல்ல, என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சும்பா. அவ என்ன இவன் எப்பவுமே இப்படி பேச மாட்டானே, என்ன திடீர்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானேன்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் தான் புரியுது இவன் கேப்டன் லெவி அப்படியே ஃபாலோ பண்றான், அதாவது இமிட்டேட் பண்றானாமா. நீ தயவு செஞ்சு அந்த கருமத்தை மட்டும் பண்ணாத, தாங்க முடியல, நீ எல்லாம் கொஞ்சம் கூட அவர் மாதிரி கிடையாதும்பாலா. உடனே அதுக்கும் பில்டப் பண்ணுவான். இப்படி எல்லாம் சொன்னா நான் விட்டுருவானா? நீ என்னோட ஒய்ஃப் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனா அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குமா, அதை நீ ஃபாலோ பண்ணும்பானா. அவன் மூஞ்சல் அடிச்ச மாதிரி டைரக்டா சொல்லிடுவான். நீ நாக்க கடிச்சிட்டு அப்படியே செத்து இருந்தீன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், தப்புஸ்ட, அதுதான் கஷ்டமா இருக்குதும்பா. சரி நீ அப்படி எவ்வளவு டைட்டன்ஸ் தான் கொன்னு கிழிச்சிட்ட அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே சமாளிப்பான். அதே நேரம் இங்க நம்ம யாரன்னு சர்வே காப் ஸ்பெஷல் ஆபரேஷன் ஸ்குவாட் மெம்பர்ஸ் அப்படியே சுத்தி முத்தி பாப்பான் யார் யார் எப்படின்னு. கேப்டன் லெவிய பத்தி அவனுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அடுத்து இருக்கிறது இந்த பெட்ரான் ஒருத்தி. இவ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 10 டைட்டன்ஸ கொண்டிருக்கா, 48 பேர்த்துக்கிட்ட அசிஸ்ட் பண்ணிருக்கா. அடுத்து இந்த பொசாடுங்கிறவன், இவன் பாத்தீங்கன்னா 39 பேரு. அடுத்து எல்டோஜின், இவன் 14. அடுத்து குந்தருங்கிறவன் 7. இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது அத்தனை பேருமே பெஸ்ட் சர்வே காப்ஸ். அது மட்டும் இல்லாம கேப்டன் லெவியால செலக்ட் பண்ணப்பட்டவங்க. இன்கேஸ் இவன் மட்டும் ஏதாச்சும் எசக பொசகா பண்ணி கண்ட்ரோல இழந்தான் அப்படின்னாலே அத்தனை பேரும் மாறி மாறி ஒரு வெட்டு போட்டாங்கன்னா போதும், ஆள் அங்கேயே மண்ண கவிடுவான். அதனால பார்த்து பக்குவமா இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் என்ன, அந்த கோட்டை அப்படியே பார்த்துட்டு பல வருஷங்களா அந்த கோட்டை யாருமே யூஸ் பண்ணாம சும்மாவே இருக்குது. உள்ளுக்குள்ள டஸ்ட் குப்பன்னு எல்லாமே நிறைஞ்சு பொங்கி வலியும், என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருப்பானுங்க. உடனே கேப்டன் லெவி, என்னடா அங்க வெட்டி பேச்சு, இனி ஃபுல்லா பீச்சு தான், அதான் தூசியா இருக்குதுன்னு தெரியுது இல்ல, கிளீன் பண்ணுங்கடா கொய்யாலைகளாமா. உடனே அத்தனை பேரும் வளைச்சு கிளீன் பண்ணுவாங்க. நம்ம பையன் பாத்தீங்கன்னா அப்பர் ஃப்ளோரை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு லெவி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் எங்க படுக்கணும் அப்படின்னு கேட்டா பேஸ்மெண்ட்டுக்கு போக சொல்லுவான். மறுபடியும் பேஸ்மெண்டான நம்ம பையலுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். என்ன பண்றது, அவனால அவனை முழுசா இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு அவனுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தான்னா டைட்டனா மாறினா கூட எந்த ஒரு பஞ்சாயத்தும் பெருசா வராது. அது மட்டும் இல்லாம இவன் என்னென்ன சொல்றானோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும், அதுதான் ரூல்ஸ். சரி மேல கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்றான்ல, என்ன லட்சணத்துல கிளீன் பண்ணிருக்கேன்னு நானும் பாத்துட்டு வரேன்ட்டு லெவி மேல போவான். இங்க நம்ம பையன் நம்ம நிலைமை இவ்வளவு மோசமா போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அப்பதான் பெட்ரா வந்து, என்ன ஏறன்னு கவலைப்படுறியான்னு கேப்பா. அவனுக்கு ஷாக் ஆயிரும், என்ன டப்புன்னு பேர் சொல்லி கூப்பிடறாளேன்னு. அப்பதான் சொல்லுவா, கேப்டன் லெவி என்ன சொல்லி கூப்பிடறானோ அதே மாதிரி தான் மத்தவங்களும் கூப்பிடணுமாமா. இதுவுமே ஒரு ரூல். நம்ம பையலுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்களேன். அவன் என்ன பார்த்தா என்ன கவலைப்படுற மாதிரியா இருக்குன்னு கேட்பான். எனக்கு புரியுது, லெவி ஒன்னும் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு ஹீரோ கிடையாது, ஆனா அவன் ஒரு உண்மையான கேப்டன். மக்கள் யோசிக்கிறத விட அவன் பயங்கர வயலண்டான ஆளு அப்படி இப்படின்னு அவனை பத்தி தான் ஃபுல்லா பேசுவாங்க. சர்வே காப்ஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயபுள்ள ஒரு ஃபேமஸான தக்கு அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் பண்ணிட்டு இருந்தவன். அவனை தான் இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடும், எதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் இங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னு. அது ஏன் என்னன்னு அவளுக்கே தெரியல. ஆனா கூப்பிட்டு வந்தது பாத்தீங்கன்னா கேப்டன் எர்வின் தான். சர்வே காப்ஸ்ல இருக்கட்டும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சட்டன்னு லெவி வந்து, என்னடா கிளீன் பண்ணிருக்க, என்னத்த கிளீன் பண்ணிருக்க, பண்ணி பாயல, சிப்பா போட்ட பண்ணி பாயல, போடா போய் ஒழுங்கா கிளீன் பண்ணு, எங்க திரும்பினாலும் ஒரே தூசி குப்பை அப்படின்னு பத்தி விட்டு போவான். அப்படியே கட் பண்ணா கேப்டன் எர்வின் கிட்ட அந்த ஜாக்கரியஸ்ங்கிறவன் அடுத்து பண்ண வேண்டிய மிஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான்.
சொல்லுவான். இப்ப என்னன்னா இந்த வருஷம் நியூ ரெக்ரூட்ஸ் எல்லாத்தையுமே உள்ள இறக்கி இருப்பாங்க, அதாவது இவங்க வேலைக்காக. அது வந்து ரொம்பவும் சீக்கிரம் தான், பட் இருந்தாலுமே இப்ப இருக்க நிலைமைக்கு எரன் பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி மெஷர் மட்டும் தான். அதுக்குள்ள அவனையுமே ஹியூமனிட்டிக்கு ஒரு பெனிஃபிட்டான ஆளுதான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இல்லன்னா மிலிட்டரி போலீஸ் நம்ம கிட்ட இருந்து அவனேன்னு சொல்லிட்டு வாய் எடுப்பான். உடனே ஏர்வினை பார்த்து ஜாக்கரிஸ், என்னப்பா என்கிட்டயே கதை விடுறேன்னு உடனே, பரவாயில்லையே ஜாக்கரிஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியாம்பா, உன் அளவுக்கு நான் ஷார்ப் இல்ல, பட் எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, நேரம் வரட்டும் அப்ப நான் உனக்கு என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துருவான். அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஆளுகெல்லாம் ஒரு வழியா கோட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்தாச்சு. இப்ப என்னன்னா இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாண்ட் பைல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஆபரேஷனே ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு ஷாக்காவும் சர்ப்ரைஸாவும் இருக்கிற விஷயம், இந்த வருஷம் கிராஜுவேட் ஆனவங்களும் பார்ட்டிசிபேட் பண்றதுதான். நிறைய பேர் தலை இதை ஏத்துக்கவே முடியல. வேற என்ன பண்றது, வால் மரியாதை ரீடேக் பண்ணணும்னா எல்லாரும் நின்னு போராடினா தானே ஏதாச்சும் பண்ண முடியும். ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா சொல்லுவாங்க, அந்த டைட்டன்ஸ் எல்லாம் நியூ ட்ரூப்ஸ மொத்தமா வாரி வாயில் அள்ளி போட்டு போயிடும். என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னு. இதெல்லாம் மோசம் இல்லையா அப்படி இப்படின்னு கேப்டன் கேட்பாங்களா? பிளான் பண்றது ஒண்ணும் என்னோட வேலை இல்ல, இது எல்லாமே எர்வின் கையில தானே இருக்குது. என்ன அவன் மைண்ட்ல வச்சிருக்கான்னு நம்மளால எல்லாம் இமேஜின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவன் ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ ஒண்ணு மட்டும் இவங்களுக்கு புரியுது, இவங்களோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா டோட்டலா மாறிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஹோப்பே இல்ல, ஆனா இப்போ ஒரு புது நம்பிக்கையா நம்ம எரன் வந்திருக்கான். உண்மைதானேன்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம பயலுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அதுல சில பேருக்கு இன்னுமே அவன் மேல நம்பிக்கை இல்ல, எப்படி இவன் டைட்டானா மாறினான்னு. அது எப்படி மாறின, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு அவன் எப்படி மாறினான்னு அவனுக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் என் கையை கடிச்சேன் அப்பன்னு மாறிட்டேன், எனக்கு எப்படி தெரியுமா. லெவி பார்த்துட்டு இவனை பத்தி ரிப்போர்ட் நிறைய வந்துச்சு, அதை வச்சு பார்க்கும்போது அதுல ஒண்ணுமே இல்ல, ஆனா இவனை வச்சு சில பேருக்கு நிறைய ஐடியா இருக்குது, மேபி அவங்க உன்னைய கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி பீதியை கிளப்பிட்டு இருப்பானா. யாரு யாரு யாருன்னு கேட்பான். அந்த டைம்ல தான் ஸ்குவாட் லீடர் ஹாஞ்சி அங்க வருவான். என்னப்பா ஒரு வழியா எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு நேரா வந்து படன்னு பேச ஆரம்பிப்பா. என்னன்னா டவுன்ல கேப்சர் பண்ண 2 டைட்டன்ஸை இவ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா இவ தான் இன்சார்ஜ். நாளைக்கு வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாளாமா, அதுக்காக நீயும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி பெர்மிஷன் கேக்குறதுக்காக வந்திருப்பா. எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் என்னமா பண்ண போறேன், நீங்க தான் எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. ஆமா அது சூப்பரா இருக்குன்னு ஒரு மார்க்கமா சொல்லுவா. உடனே நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். சத்தியமா நான் பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது, இங்க வேணா என்னோட மேலதிகாரி கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ லெவி கிட்ட, எரன் நாளைக்கு என்ன பண்ண போறான்னு கேப்பா. கோட்டையாட கிளீன் பண்ணுவான், வேற புல்ல தவிர வேற என்னத்த புடுங்க போறான்பா. சரி ரைட்டு இது போதும், எரனு உன்னை நாளைக்கு மீட் பண்றான்பா. ஆமா எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க அப்படி என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்னு கேட்கும்போது, தம்பி அதெல்லாம் நீ அவகிட்ட கேட்காத பயந்துருவேன்பா. அவ அப்படியே பயங்கரமா லுக்கு விட்டுட்டு, நீ அதை தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கிட்டா போச்சுன்னு சொல்லும் போதே அங்க இருந்து அத்தனை பேரும் கிளம்பிடுவாங்க. அவ அப்படியே சேர்ல உட்காந்துக்கிட்டு, நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட, சோ நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிப்பா. அவ என்ன சொல்ல போறா, என்னென்ன லெவல்ல அவங்க குடும்பப்படுத்துவாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். டாடா.